அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த டாப்பிக்கில் இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளோட வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் RGWT1 அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். CSA அண்ட் circumference at the base of a solid right circular cylinder are 4400 square centimeter and 110 centimeter. Find its height and diameter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு சிலிண்டர் அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பேஸில் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA வந்து 4400 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டும் டயாமீட்டரும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 110 சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம ஃபார்முலாக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 2πr is equal to 110. இதை ஈக்குவேஷன் 1ன்னு இங்கே எடுத்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது இதனுடைய ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். 2πRH is equal to 4400. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 1 and 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ன்றது இதுதான். ஸோ 2πRH டிவைடட் பை இஸ் ஈக்குவல் டு இந்த 4400 டிவைடட் பை இது மேலே வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2πr110. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2πr நமக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 440 டிவைடட் பை 11 வரும். இதில் நமக்கு ஹெச் மட்டும்தான் இருக்குது. ஸோ 440 டிவைடட் பை 11 நமக்கு சொல்லும்போது ஹெச்சோட வேல்யூ வந்து நமக்கு 40 சென்டிமீட்டர் வரும். இப்போ நம்ம ஹெச் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சம்மில் கேட்டிருந்த மாதிரி ஃபைண்ட் ஹைட் அண்ட் டயாமீட்டர். இப்போ நமக்கு ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டோம். டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து முதல்ல ரேடியஸ் தெரியணும். ரேடியஸ் தெரிஞ்சால் தான் நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னா 2πr is equal to 110. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஆர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 into பையோட வேல்யூ 22/7 into r is equal to 110. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இதுவும் மல்டிப்ளை பண்ணால் 44/7 into r is equal to 110. r is equal to இந்த 110 அப்படியே இருக்கட்டும். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும், இங்கே டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். இப்போது அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இது வந்து 55 டைம், இது வந்து நமக்கு 22 டைம் அப்படின்னு நமக்கு வரும். அகெயின் 55 into 7/22ன்னா இப்போ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 11ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 11ஆல் டிவைட் பண்ணும்போது இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். 11 5s are 55, 11 2s are 22. இப்போ r is equal to 5 into 7/2. ஆரோட வேல்யூ வந்து நமக்கு 35/2ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ரேடியஸ் கிடச்சிருச்சு. ஜென்ரலாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் பை 2 அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா. அப்போ நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டயாமீட்டருக்கு 2 into ரேடியஸ், சாரி இது வந்து டயாமீட்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் வந்து 2ஆல் பண்ணணும். இப்போது டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 into ரேடியஸ். அப்போ நம்ம d is equal to 2 into இப்போ கண்டுபிடிச்ச ரேடியஸ் வந்து 35/2. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா
டயாமீட்டர் வந்து நமக்கு 35 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.